ஹலோ சார். ஓகே. இப்போ மாடல் ஒன்று கிட்டத்தட்ட முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. பெயிண்டிங்லாம் கொடுத்துட்டோம், இன்டீரியர்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ரூஃப் போடுறது நிறைய பேர் டவுட் இருந்துருக்கு. ரூஃப் நான் எப்படி சார் போடுறது? நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ரூஃப் வந்து நார்மலாக வந்து ஆக்சுவலாக ஒரே ஆப்ஷனில் பண்ணுறது தான் கரெக்டு. பட் நான் மேக்ஸிமம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. எனக்கு பெரிய ட்ராயிங், அதனால் நான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். லெட்ஸ் டேக் திஸ் ஏரியா. ஓகேவா, இது ஒரு இன்டீரியர்லாம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி வச்சு இன்டீரியர் பண்ணிடுச்சு. நான் ஏன் ரூஃப் போடாமல் எல்லாம் பண்ணேன்? ரூஃப் போட்டிங்கன்னா உங்களால் இன்டீரியர் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் கஷ்டம். இதுதான் ஈஸியான பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நான் வந்து ரூஃப் போடாமல் இன்டீரியர்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். பட் இன்னும் பண்ணணும். இட்ஸ் ஓகே, சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நான் ரூஃப் கொடுக்க போகிறேன். ஓகேவா, நான் பெயிண்டிங் முடிச்சாச்சு, டோரு விண்டோ எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சு தான் ரூஃப் பண்ண போகுது. ஓகே. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் விண்டோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் பண்ணும். அதெல்லாம் நான் அப்புறமா அதில் சம் வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். டோர் எப்படி வைக்கணும், விண்டோஸ் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம டாஸ்க் வந்து இதான் நம்மளால் அந்த பாலிடெக்னிக்கு ஐ திங்க் 5th டாஸ்க் நினைக்கிறேன். நம்ம எலிவேஷன் கட்டணும்ல, எலிவேஷன் ரூஃப் முடிச்சா தான் பண்ண முடியும். அதான் வேறு ஒன்று கான்செப்ட். ஸோ இப்படி இதெல்லாம் அப்படி காப்பி பண்ணி கொண்டு வந்துடுற வெளியில். ஓகே, காப்பி தெரியும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தால் காப்பி. ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போது நான் இதுக்கு ரூஃப் போட போகிறேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போது இது இருக்காங்க ஒழுங்காக எவ்வளோ பரவாயில்ல. நம்ம ரூஃப் பார்த்தானே பேச போகிறோம், பார்த்துக்கலாம். இப்போ ரூஃப் உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் பசங்களே சொன்ன நம்மகிட்ட கேட்காம இது வரைக்கும் பண்ணிட்டேன் ஈஸின்னு சொல்லி பசங்களே என்ன பண்ணுவாங்க, தப்பாக பண்ணணும். டக்குன்னு அப்படி ஒரு ரெக்டாங்கிளுக்கு மேலே போய் போடுவாங்க. ஓகேவா, இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட். ஒரு உண்மையை சொன்னால் பட் எதுவும் ப்ரொஃபஷனலாக கரெக்டானா இல்லை, இது தப்பு. ஏன்னா நம்ம ரூஃப் போட்டு என்னப்பாங்க கட்டிங்காக வந்து வச்சுப்பாங்க. இப்போ நான் இந்த புஷ் புல் பண்ண ரூஃப் கம்மி திக்னஸ்லாம் கொடுக்கணும், போனாமே வேலை தான் இருக்குது. இங்கே பாருங்கள், திருப்பி உட்காந்து அடைச்சிட்டு உட்காந்துருப்போம். ஒரு இன்னும் நீட்டாக இருக்காது உண்மையாக சொல்லப்போம். ஸோ இது தப்பு. அப்போ எப்படி தான் பண்ணலாம், என்ன தாங்க பெஸ்ட் ஆப்ஷனாக? உண்மையாக சொல்லப்போனால் ப்ரொஃபஷனலாக பண்ணால் முதல்ல நமக்கே இந்த அளவு தெரியணும். தெரிஞ்சு இதே அளவில் என் சைடில் ரெக்டாங்கிள் போகணும். ஒன்று அளவு மெஷர் பண்ணால் அலையே சொல்லியாச்சு. நம்ம இந்த இதுக்குள்ள மெஷர்மெண்ட் டூவில் ஏதாச்சும் இதை மெஷர் பண்ணலாம். எவ்வளோ வருது? ஓகே, 65 வச்சுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும், தப்பு இல்லை. இது எவ்வளோ வருது? 32. சரி, 65க்கு 35 அப்படி வச்சுப்போம். ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறேன். 65க்கு 65 அடி முக்கியம். ஏன்னா அடி கணக்கு ஒரு தப்பு பண்ணுறாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. இல்லை மீட்டர் எம்எம்மா அவங்க விட்டுருங்க சாய்ஸ். 65க்கு 35. அதுக்குள்ளே காலேஜில் பேசுகிறாங்க சார், எம்எம்மில் சொல்லிக் கொடுங்க, எம்எம்ல சொல்லிக் கொடுங்க. நான் ஒத்துக்கிறேன், ஓகே. பட் அடி கணக்கு அவன் சொல்லிக் கொடுத்தா ப்ரொஃபஷனல். ஏன்னா அடுத்த வருஷம் அவன் போகிறான், ப்ராஜெக்ட் போகிறான், இன்டர்ன்ஷிப் போகிறான். நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான். அப்படி தான் ஓவராக பேசணும். ஓப்பனாக சொல்கிறேன் சார், ஃபீல்டில் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான். ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் படித்தாலும் அவனுக்கு கொஞ்சம் புரியும், ஓப்பனாக சொல்லி விட்றேன். அதுக்கு முன்னே நொயினேங்கன்னா ஆளை விடு சாமி, எம்எம்லேயே முடிச்சு விட்றேன். ஓகே, என்ன எக்ஸ்ட்ரா மாதிரி தப்பாக போட்டேன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை. ரொட்டேட் பண்ணி விட்றோம். ரொட்டேட்டாக பண்ண முடியாது. ரொட்டேட்டு அவ்வளோதான், 90 டிகிரி ஈஸி, முடிஞ்சு போச்சு. ஓகே, லைட்டாக தள்ளி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரெட் கலர். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போது இதை அப்படியே புஷ் புல். ஏன்னா நம்ம திக்னஸ் ரூஃபுக்கு திக்னஸ் காட்டுவோம்ல. ஸோ 5 இன்ச்சா 6 இன்ச் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு உடனே சார் முடிஞ்சு போச்சு சார்னு சொல்லிட்டு இதை அப்படியே தூக்கிட்டு வந்து மேலே வைப்பான். அதான் காப்பி மெத்தட். காப்பி எடுத்து வைக்கிறோம். ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஓகே, இதுவும் நைஸ் தான். பட் இதில் என்ன சின்ன இஷ்யூனா, இன்கேஸ் எனக்கு ரூஃப் சரியாக செட் ஆகலை, நான் கொஞ்சம் தள்ளி வைக்க நினைக்கிறேன், ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அது தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டம். ஸோ என்ன பெஸ்ட் ஆப்ஷனாக அந்த ரூஃபை நான் பண்ணலை, புஷ்ஃபுல் பண்ண கையோட. ஓகே, எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சா? செலக்ட் ஆகலை. டபுளுக்கு மல்டி. ஓகே, மல்டி கிளிக்னு சொல்ல. என்னன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் இப்படி ஃபுல்லாக என்ன செலக்ட் பண்ண முடியல சார். ஸோ இப்படி வச்சு செலக்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர். செலக்ட் பண்ணால் இதுவும் சேர்ந்து செலக்ட் ஆகும், தெரியுதா? ஸோ எனக்கு இதை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணும். இந்த பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணால் நல்லா பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் கிளிக் பண்ணேன். 1 2 3 1 2 3 முடிஞ்சு போச்சு. கரெக்டாக சொல்கிறேன். 1 2 பண்ணிங்கன்னா இது மட்டும் ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும், தெரியுதா? அடியில் செலக்ட் ஆகல. இது 3 டைம்ஸ் கிளிக் பண்ணேன். 1 2 3 இவன் ஃபுல்லாக செலக்ட் ஆகுமாங்க, தெரியுதா? இதோட யாரெல்லாம் அட்டஸ்டடில் இருக்காங்க எல்லாமே செலக்ட் ஆகும். இது தனியாக இருக்கலாம், ஈஸியாக முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ரெக்டாங்கிள்லாம் போட்டு காட்டுறேன். அப்போ அது செலக்ட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். 6 சும்மா மேலே போட்டு வைக்கிறேன். இப்போது இதே செலக்ட் டபுள் கிளிக் 1 2 3 1 2 3 பாங்க, தெரியுதா? ஸோ உஷாராக இருங்க நீங்கள். இது மட்டும் எனக்கு வேணால் தனியாக அதெல்லாம் தனியாக கொண்டு வந்தேன். ஸோ எரேஸ் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போது யாரும் இல்லைல்ல. ஓகே, 3 டைம்ஸ் 1 2 3 1 2 3 முடிஞ்சு போச்சு. செலக்ட் ஆகிடுச்சு.
கையோட காம்பனண்ட் அண்ட் குரூப் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மேக் ஏ குரூப்பாக காம்பனண்ட்டாக குரூப்பிங் தான் பெஸ்ட்டு. ஏன்னா குரூப்பிங் காம்பனண்ட் ஆல்ரெடி வித்தியாசம் சொல்லியிருப்பேன். காம்பனண்ட்டாக மாற்றோன்னா இதுவே இன்னொரு காப்பி எடுத்து அங்கே தான் எடிட் பண்ணால் எல்லாம் ஒரே மாதிரி எடிட் ஆகும். பட் குரூப்பிங்கில் அது பிரச்சனை இல்லை. ஸோ ஐ டேக் அது குரூப். இப்போ டக்குன்னு இழுத்துட வேண்டாம். மூவ் காப்பியோ அவங்க சாய்ஸ், தட்ஸ் இட். இப்போது நான் குரூப்பிங் பண்ணி தூக்கிட்டு வந்து ரூஃபை தூக்கிட்டு மேலே வச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஈஸி. இன்கேஸ் நான் எதாவது மூவ் பண்ண ஆசைப்பட்றேன்னா ஒன்றை பிரச்சனையில் பார்க்குறேன், பிரச்சனையே இல்லை, அதான் ஈஸி. ஓகே இப்போ எனக்கு வந்து இப்போது சார் சைஸ் எனக்கு கொஞ்சம் கூட தெரியும் சார், ஃப்ரண்ட்டில் நான் கொஞ்சம் இழுக்குன்னு நினைக்கிறேன் சார், என்ன சார் பண்ணலாம்? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் கிளிக் பண்ணுங்கள், அந்த இதை கிளிக் பண்ணி நல்லா பார்த்துங்க. கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட் குரூப்னு காட்டுதா? ஓகே அப்படி கொடுக்க வேண்டியதான். இல்லைனா இன்னும் பண்ணலாம், சும்மா அதை அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போயிடும், இப்படியும் போகலாம். ஸோ உங்கள் ஆப்ஷன் தான் அது. ஸோ எடிட் குரூப்பு புஷ் புல்லு. இப்போ நீங்கள் கேட்குற மெத்தட் தான். இன்னும் கொஞ்சம் எனக்கு எலிவேஷனுக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் மாதிரி காட்ட விரும்புகிறேன், அந்த மாதிரி. ஓகே சொல்கிறேன், ஐடியாவுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது பண்ணுற சேஞ்சஸ்னால வாலுக்கு எதுவுமே ஆகாது, அதான் ஒரு ப்ளஸ்ஸே. நீங்கள் குரூப்பிங் காம்பனெலாம் பண்ணும்போது நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோன்னா வாலுக்கு எதுவுமே ஆகுது. ஆக்சுவலாக ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அங்கே இந்த ஒரு டோட்டல் பில்டிங்கே குரூப்பிங்காக பண்ணுவோம், இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் பக்காவாக இருக்கும். பட் பசங்களுக்கு நல்லா வரையறான் ஒருத்தன், நல்லா ஸ்பீடாக போனால் அவனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க, எல்லாரும் சொல்லிக் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம், உண்மையாக சொல்ல போனால். ஸோ பார்த்துங்க. ஆனால் ரூஃபை நீங்கள் இப்படியே சொல்லிக் கொடுங்க, கம்பல்சரி ரூஃப் இப்படி தான் சொல்லிக் கொடுத்தா ஆகும். அதான் நமக்கு தொல்லை. ஏன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் ரூஃப்னால இப்போ பில்டிங்கே டிசைனே ரொம்ப மொக்கையாகப்படும். அப்புறம் நம்ம உட்காந்து வேலை பார்த்துட்டோம், உனக்கு ஐயோ என்னடா இப்படி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஸோ வேறு என்ன இல்லை, ஏதாவது டிசைன்ஸ் மாதிரி காட்டணும், ரூஃபில் பெர்கோலா மாதிரி காட்டணும், ஏதோ சம்திங் ஐ வாண்ட் டு நீட். ஓகே பண்ணிக்கலாம். ஓகே ஒரு 10 feet எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ எனக்கு இந்த பார்டர் என்ன தெரியல, ஸோ பார்டருக்காக சும்மா டம்மியாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ நேர் கோடு கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே நான் ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி காட்டுறேன், அலையா ஏதாவது சம்திங் எல்ஸ். ஓகே 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 அது தெரியும், டார்க்காக வந்தால் என்ன அர்த்தம், லைட் கலர் வந்தால் என்ன அர்த்தம். ஓகே முடிஞ்சு போய். ஸோ இது எனக்கு டிசைன் கோட், இந்த இடத்துல புஷ் புட் பண்ணி இறக்கி விட்டுருந்தேன் நான். ஓகே முடிஞ்சு போச்சு. இது எக்ஸ்ட்ரா லைன்ஸை டெலிட் பண்ணிட்டா ஃபேஸ் நமக்கு வரைஞ்சிரும். ஓகே இருங்க. பட் இப்போது ரூஃப் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல ரூஃப் ஓகே முடிஞ்சு. நான் வெளில வெளில வருது, ஏன்னா வெளில வரணுமே. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வெளில டபுள் கிளிக் பண்ணுங்க போயிடும், அவ்வளோதான். ரொம்ப இழுத்துட்டோமோ, ஆனால் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். கலர் கோட் ரெட்டு கரெக்டாக கொஞ்சம். ஓகே பின்னாடி அதை போட்டோம். வேறு என்ன இருக்குது மேலே? ஓகே இது ஓகே. ரூஃப் இது ஓகே. கலர்ஸ் கொடுக்கணும். இப்போது பெயிண்ட் பக்கெட் போகிறோம், ஏதோ ரூஃப்னு இருக்கும் ஏதோ. இப்போ நீங்கள் சும்மா ஏதோ கிளிக் பண்ணி இப்போ வச்சிங்கன்னா குரூப்பிங்கில் இருக்க எல்லாமே ஒரே கலர் ஆகிடும். இன்கேஸ் சார் நீங்கள் இந்த இடம் வேறு கலர் வேணால் அப்போ நீங்கள் உள்ளே போய் தான் மாற்றணும். ரைட் கிளிக் எடிட் குரூப்பு. இப்போ நீங்கள் உள்ளே போய் பாட்டம் வேறு மாதிரி மாறுதான். பாட்டம் ஒரு கலரு, இது ஒரு கலரு, சைட்லாம் ஒரு கலரு, தெரியுது உங்களுக்கு? ஸோ சைட்லாம் வெவ்வேறு கலர்ஸ் இந்த மாதிரி. ஏன் விட்டு ஆக்குனா இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு இது டைரக்ஷன் கட்டாயி போயிருக்கும், அதை வேறு ஒன்று. ஸோ தெரியுது உங்களுக்கு? குரூப்பிங் சாரி ரூஃபிங் இப்படி தான் பண்ணும். ரூஃபுக்கு ஸ்லாபுக்கு இதே யூஸ் பண்ண சொல்லுங்கள். குரூப்பிங் தான் பெஸ்ட் ஆப்ஷன். வேறு இதுக்கு மேலே இருக்குது ரெயிலிங். இன்கேஸ் இப்போ ரெயிலிங்காக காட்டினா ரெயிலிங்க்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா காம்பனன்ஸ் வச்சும் வைக்கலாம். இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ரெக்டாங்கிள் வச்சுன்னு வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு லைனு ப்ளூ கோட், கரெக்டு ப்ளூ கோட் 3 feet. இதே அப்படியே காப்பி பண்ணி ஒரு 4 காணலை வச்சு விட்ரு. ரெக்டாங்கிள் டூலு. ஓகே வந்துட்டேண்ணா, சாரி.
இப்போ இதை சுற்றி எனக்கு ஃபென்சிங் மாதிரி வரும். ஈஸி இதே கலர்ஸில் வெஜிடேஷனில் ஃபென்சிங் இருக்கும். இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. முடிஞ்சு போச்சு. இப்போ அதுமாதிரி சார் எனக்கு ஃப்ரண்ட்லி ஃபென்சிங் நம்ம என்ன சார் பண்ணுறது? இது நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளால் ஒரு ரெக்டாங்கிளோ இது வரைய முடியாது. பட் வேறு ஒரு டெக்னிக் இருக்குன்னா இதை அப்படியே காப்பி எடுத்துக்கிறேன். இது அப்படியே காப்பி எடுத்துக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். டக்குனு உள்ள எடிட்டிங்கில் போயிடுறேன். எடிட் குரூப் ரைட் கிளிக்கு, டக்குனு குறுக்க லைனாக போட்டு கட் பண்ணி விட்றேன் அந்த இடத்த. ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத ஆளுங்க. இப்படி இருக்கட்டும். இது அப்படியே இன்னும் 3 ஃபீட் புஷ் புல் ஏற்றுறேன். இன்னொரு 3 ஃபீட்டு. ஓகே, எனக்கு இந்த சர்க்கிள் வந்துருச்சு. இது அப்படியே ஒரு பாக்ஸ் ஆகிடுச்சு. டக்கு டக்குன்னு இதுக்கு ஃபென்சிங் பெயிண்ட் அடிச்சு விட்டோம். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்படியே என்ன சொல்கிறது, இது அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து அங்கே வைக்க வேண்டியதான். இதெல்லாம் தேவையில்லாம் டெலிட் பண்ணி விட்றேன். டெலிட்டு 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 பத்தே டெலிட்டு. ஓகேவா, டெலிட்டு டெலிட்டு. இப்போ என்ன சார் இங்கெல்லாம் ஃபென்சிங் வரலையே? ஆமாம், ஏன்னா நமக்கு வந்து அது ஒரு ஃபேஸ் இது ஒரு ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ நாம் தனியாக மறுபடியும் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, முடிஞ்சு. இது அப்படியே தனியாக குரூப் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஓஹோ, இது மிஸ் ஆகிடுச்சா? சரி, அந்த லைன் இருக்கட்டும், எதுக்காக யூஸ் ஆகும். இப்போ மூவ் எம்மு ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஓவர். ஃபென்சிங் சுற்றி ஓவர். இது வந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நமக்கு ஐடியா கிடைக்கும். சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான், அது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே தெரியப்பாங்க. இப்போ எந்த ஒரு பிசுறுமே இல்லை. இவ்வளோ தான். ரூஃபிங் இதே பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ரூஃபிங்குள்ளே எனக்கு படிக்கட்டு வேணுமே சார், எப்படி சார் ஓட்ட எப்படி குடையிறது? அதே தான், மறுபடியும் எடிட்டிங் குரூப்புக்குள்ளே போங்க, உள்ளே பூந்துங்க. எங்கே படிக்கட்டு வருமோ அங்கே ரெக்டாங்கில் போட்டு உள்ளே போய் குடைய வேண்டியதாங்க. ஒரு 10x10 எடுத்துறேன். 10 ஃபீட் 10 ஃபீட்டு என்டரு. இவ்வளோ சின்னதாக இருக்குது. சார் கொஞ்சம் கூட எடுத்துப்போம். ஒரு 10 வேணாம், 10 ஃபீட் எடுத்துக்கலாம். முடிஞ்சு போச்சு. அதே புஷ் ஃபுல் பி. அவ்வளோதான். இந்த தடவை படிக்கட்டு வருதுன்னா படிக்கட்டு எடுத்து வேண்டியதான். தட்ஸ் ஆல். ஸோ ஒன்றுமே தள்ளுப்பாங்க. இப்போ முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எனக்கு மேலே கட்டணும்னா நீங்கள் அதை இதுக்கு மேலே வச்சு கட்டிக்க வேண்டாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம காம்பனண்ட் குரூப்பிங்குள்ளே பண்ண முடியாது. இது மாதிரி நீங்கள் தனிப்பட்ட மூலம் தனியாக வச்சு தான் பண்ணிக்கணும். ஒன் செகண்ட், இங்கேயே கொஞ்சம் சின்ன தப்பாகிடுச்சு. ஓகே, ஓகே. ஸோ கரெக்டாக இருக்கும் குரூப்பிங்கு. ஸோ நீங்கள் சொன்ன படிக்கட்டுக்கு ஓட்டையும் போட்டாச்சு, சுற்றி நான் க்ரில்லும் கட்டிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பில்டிங் ஒரு இது மாதிரி கட்டினா அது உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு ஒரு ஆஃப்செட் மாதிரி பண்ணி, இல்லைனா இதே சைஸில் தனியாக அவங்க வரைஞ்சி கூட தூக்கிட்டு வந்து வைக்கலாம். அவங்க இனிமேல் ஐடியாலஜி தான். அவங்க ஐடியாலஜி எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணிக்க வேண்டியதான். ஐ திங்க் இது எவ்வளோ 20 அடி வச்சோமே. 20 அடி, இது ஒரு 12 அடி. ஸோ 20க்கு 12. ஓகே, சும்மா இப்போதைக்கு லைன் எடுத்துப்போம். தட்ஸ் ஆல். ஏன்னா அது குரூப்பிங்கில் அப்படி தான் அடையும். ஓகே, டெலிட் பண்ணதை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே புஷ் புல் 7 அடி. நம்ம வால் திக்னஸ்லாம் செக் பண்ணாமல் போட்டேன். அது நீங்கள் பார்த்துங்க, எந்த நம்ம வால் திக்னஸ் வேணும் என்ன ஏது. வெயிட்,
9 inches வால். இது ஏன் இதுமாதிரி புஷ்பல் ஆகாதுன்னா ஆல்ரெடி இங்கே 3 ஃபீட்டில் ஒரு லேயர் இருக்குல்ல, ஸோ அதோட ஃபினிஷ் ஆகிடும். திருப்பி நீங்கள் தான் ஏற்றணும். இப்படி 3 ஃபீட் ஏற்றிருக்கேன், இன்னும் ஒரு 5 அடி ஏற்றணும்னா 7 அடி இந்த லிண்டலுக்காக, ஒரு லிண்டல் லெவல். ஓகே, லிண்டலுக்கு அப்புறம் நம்ம இன்னும் ஒரு 3 ஃபீட் ஏற்றுவோம். சரி ஏற்றினா ஏற்றி விட்ருவோம், இன்னும் 3 அடி, இப்போ 10 ஃபீட் கரெக்டாக வந்துடும். வேணால் அளந்து கூட பார்த்துருவோம். ஓகே 11 ஃபீட் இருக்குது, இன்னும் ஒரு அடி குறைச்சிரும். வேறு என்ன, இங்கே டோர் எனக்கு வேணும் என்ட்ரன்ஸ்னால. சும்மா ஸோ 4 ஃபீட் 7 ஃபீட்டு. உங்கள் புஷ்புல் ஆப்ஷன் தெரியும், உள்ளே போனால் அது ஃபேஸோட ஃபேஸாக மோனும் டெலிட் ஆகிடும். அப்போ டோர் வைக்கலாம்னு தெரியும், டோர் காம்பவுண்ட் எப்படி வைக்கணும், விண்டோ காம்பவுண்ட் எப்படி வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஃபீட் 3 ஃபீட் இது வர டிசைனாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி கொடுங்க பார்த்துங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ டோர் விண்டோ உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ இந்த ரூஃபை கூட நம்ம இன்னொன்று யோசிக்கலாம். ஏன்னா நம்ம போன கிளாஸ்லாம் பார்க்க வந்துட்டேன். டேப்பர் ரூஃப் தெரியும்ல, நம்ம அந்த மாட்டுக்கொட்டா மாதிரி பண்ணுறது இல்லை சம்திங். ஸோ டேப்பர் டைப் அதே எப்படின்னா ரெக்டாங்கிள் பாங்க, இந்த ரெக்டாங்கிளையே பக்கத்தில் ஒன்று இருப்பாங்க, ரொட்டேட் ரெக்டாங்கிள்ல, இது அந்த கான்செப்ட். ஸோ டேப்பர் ரெக்டாங்கிள் நீங்கள் தனியாக காட்டுறோம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சும்மா ரெக்டாங்கிள் ஒன்று போடுறோம் சும்மா. ஓகே, சும்மா 2 லைனை போடும். 6 அடி நான் வச்சுக்க, 4 காப்பி எனக்கு வேணும். ஸோ மல்டி செலக்ட் தெரியும், ஷிஃப்ட்டு அமுக்குனா அப்படி வந்துடும். முடிஞ்சு போச்சு. சென்டர் லைனில் ஒன்று வந்தால் நல்லாயிருக்குமோ. ஓகே, ஒரு என்ன பண்ணுறேன், ஒரு 10 அடி எடுத்துக்க, ஹைட் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. ஓகே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல டேப்பர் ரூஃப் ஒரு நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா லென்த்தை வச்சுட்டு வரைவானுங்க இப்படி. ஸோ இது ஒரு மெத்தடு, பட் பெஸ்ட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது ரொட்டேட் ரெக்டாங்கிள் தான். ரொட்டேட் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஆங்கிள் மாறும் எந்த பக்கமாக நீ வரைய போகிறது. ஸோ டாப் வியூ வச்சுங்க பெஸ்ட்டு. முடிஞ்சு போச்சு. இதான் மெயின். இங்கேருந்து தான் ஸ்லோப் போகுது, இல்லை இங்கேருந்து போகுது, இங்கே ஒன்று வச்சுங்க, கிளிக்கு மறுபடி இங்கே ஒரு கிளிக், அவ்வளோதான். இது வந்துடுச்சுப்பா, வேலை முடிஞ்சு போச்சு. அதே தான் இங்கேயும். இங்கே ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறேன், அப்படியே வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன். அந்த உங்கள் வீடியோ தெரியுதா, எனக்கு திருப்பி காட்டுறேம்மா. 3Dயில் பார்த்தவங்க டாப் வியூவில் தான் தெரியும், நல்லா பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டேன், அப்படியே அந்த ரெக்டாங்கிள் படுக்க போட்ட மாதிரி இருப்பாங்க. அப்படி இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இவ்வளோ தான் கான்செப்ட். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா இந்த நல்லா பக்காவாக ஆகிடும். இவ்வளோ தான் அது. இங்கே நம்ம வேணால் அதே கான்செப்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் உண்மையாக சொல்லப்போனால். ஆனால் வந்து நம்ம இந்த கேரளா ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணுறது பண்ணலாம், பட் ரொம்ப டைம் எடுக்கும். அதெல்லாம் இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கலாக பண்ணும். ஃபாலோமி யூஸ் பண்ணும் சம்டைம்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆங்கிள்லாம் செட் பண்ண நிறையா வேலை இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி இருக்குது. இதுலேயே வந்து எனக்கு சென்ட்ரல் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இதாக வேணும், பண்ணலாம். ஒரு ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு? அதே இல்லை சார், எனக்கு இந்த ஃப்ளாட்லேருந்து வேணும். ஓகே, அதுவும் பண்ணலாம்.
புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆங்கிள் வரல.